கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இங்கே லாஸ் ப்ரொப்போஸ் பண்ணணும். அந்த லாஸை இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கேருந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அது செனட்னு சொல்லி செனட்டுக்கு போகும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, ஒரு ஒருத்தர் கிஃப்டா பிரான்ஸுக்கு கொடுத்தாங்க ஈஜிப்ட் அரசர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களுக்கு பேர் வந்து ஹைரோகிளிபிக்ஸ். இந்த ரெவல்யூஷன் சமயத்துல இந்த கான்கார்ட் ஸ்கொயர் இருக்குதுங்களா, இந்த கான்கார்ட் ஸ்கொயர்ல தான் கிங் லூயிஸ் 16வது லூயிஸும் அவரோட மனைவி மரி ஆந்தோனியத்தை இங்க வச்சுதான் தலையை வெட்டினாங்க. அதுக்கு ஆர்ச், அந்த தூணுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டன் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபவுண்டன்ல தான் முதல் இந்தியன் மூவி, யூரோப்ல எடுத்த இந்தியன் மூவி இங்கதான். என்னது இல்ல, இதுக்கு மட்டும் தயாரா வந்திருக்கிறீங்க. சிவந்தமன், அது என்ன பாட்டு? காஞ்சனாவும் சிவாஜி கணேசனும் பாடுறது. பெயிண்ட் பண்ணி நிறைய சீரீஸா பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டைல். அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டர்ஸ். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பேர் வந்துட்டு மொனே, க்ளோத் மொனே. அவர் தான் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் வந்து இதே ஸ்டைலில் இருந்தார். மற்றவங்களாம் எல்லா 20 வருஷத்துக்கும் மாறி மாறி ஸ்டைல் மாறும். அப்போ அவங்களோட இதுவும் மாறிட்டு வீடு கட்டிக்கிட்டார். வீடு கட்டிட்டு எதிர வந்து இதெல்லாம் குளம் இருந்துச்சு. குளத்துல தண்ணிலாம் நிரப்பி அதில் வந்துட்டு இல்லை. அப்போது லண்டன்ல இருந்துட்டு அவருக்கு ஃப்ரான்ஸை ஆளணுன்ட்டு அவருக்கு ஆக்ரகம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார், இல்லை மெடிவல் சிட்டினா மெடிவல் பீரியட். மெடிவல்ஸ்லையும் 2வது ஃப்ளோர் வந்துட்டு லாங் பால்கனிஸ் இருக்கா, 4வது 5வது அங்கேயும் ஒரே லாங் பால்கனிஸ், நீட்டாக பால்கனிஸ் இருக்குதுங்களா. இதுதாங்க ஹோஸ்மேனியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதை தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேரக்டர் தான். ஏன் எல்லா பில்டிங்ஸும் ஒரே ஹைட்டில் இருக்குது? ஹோஸ்மேன் என்ன ரூல் போட்டார்னா, இந்த ஸ்ட்ரீட்டோட வீதி எவ்வளவோ அதுதான் பில்டிங்ஸோட ஹைட்டு. வீதியோட வீதி எவ்வளவோ அதுதான் பில்டிங்ஸோட ஹைட். அப்போ எல்லா பில்டிங்ஸும் ஒரே ஹைட் வந்துட்டா. 2வது ஃப்ளோரில் லாங் பால்கனிஸ் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு முதலாம் நோபல்ஸ்க்காக, அதாவது ரொம்ப பணக்காரங்களுக்காக. 3வது 4வது 5வது அது வந்து அடுத்தடுத்து பணக்காரங்களா இருக்கவங்களுக்காக உள்ள ஒரு இது ஃப்ளோர்ஸ். 5வது ஃப்ளோருக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்குது பாருங்க, சர்வன்ட்ஸ் வந்துட்டு 5வது ஃப்ளோருக்கு மேல. ஆனா இப்போ வந்துட்டு பாரிஸ்ல ஓகே, நம்ம லெஃப்ட் திரும்பும் போது நமக்கு நேர் எதிர இருக்கிறது வந்துட்டு ஒப்பேரா. இந்த ஒப்பேரா வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணார் இல்லையா ஹோஸ்மேன், அந்த ஹோஸ்மேனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து எல்லா வீடும் இடிச்சுட்டு ரோடு போட்டப்போ இந்த இடத்துல ஒரு 1 ஹெக்டர் ஏரியா வந்து ஃப்ரீயா இருந்துச்சு. அப்போ அந்த 1 ஹெக்டர் ஏரியாவை இந்த ஒப்பேராக்காக கொடுத்தாரு. அதனால்தான் இந்த ஒப்பேராவோட ஷேப் எப்படி இருக்குன்னா, அந்த லேண்டோட ஷேப் எப்படியோ அதுதான் வந்துட்டு ஒப்பேராவோட ஷேப்பும் தீர்மானிச்சது. இந்த மேல ஒரு பச்சை கலர் ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொன்ன இல்லையா, அந்த ஸ்டாச்சு வந்து அப்போலோன்ற ஒரு கடவுள். அந்த அப்போலோ சூரிய கடவுள், சூரியனார். அவர் வந்துட்டு டான்ஸ் அண்ட் மியூசிக்குக்காக உள்ள கடவுள் அவர். அப்போ இந்த ஒப்பேரா வந்துட்டு டான்ஸ் அண்ட் மியூசிக்குக்காக கட்டினாங்க. நான் மைக் நான் நிறுத்துறதை விட்டுட்டு, நான் பேசுறதை விட்டுட்டு வேற யாராவது கொடுத்துடலான்னு பாக்குறேன். சார் நீங்க கேக்குறீங்க சார், நீங்க பேசிட்டே இருக்கிறதுனால மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார். எனக்குமே இதா இருக்கு சார். நீங்க போன பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல, இந்த ஹோட்டல்ல தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு, அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட பேர் என்னது, டோடி அல் ஃபயத். டோடி அல் ஃபயத் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிட்ஸ் ஹோட்டலோட ஓனரோட பையன். ஸோ அவர் வந்து நீங்கள் இங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருங்க கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க இங்கே வெயிட் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் ஏரியா முழுக்க பப்பராட்சின்னு சொல்லுவாங்க, மஞ்ச பத்திரக்காரங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால டோடி அல் ஃபயத்துக்கு பயம் வந்துட்டு, அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அவரோட சீஃப் ஆஃப் செக்யூரிட்டியை கூப்பிட்டு
நீ வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பா. அவர் என்ன பண்ணார்னா, வெளியே என்ன கார் நிற்குதோ அதே மாதிரி ஒரு காரு இந்த பில்டிங்க்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. சாரி, லூர் மியூசியம் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரமிடுக்கு வரேன். லூர் மியூசியம் வந்துட்டு உலகத்திலே மிகப்பெரிய மியூசியம்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த லூவ்ர் மியூசியம் தான். இந்த லூவ்ர் மியூசியம் வந்துட்டு 13 கிலோமீட்டர் அதோட கேலரி இருக்குது. 13 கிலோமீட்டர் ஃபுல்லாக பார்க்கணுன்னா 13 கிலோமீட்டர் நீங்கள் எல்லாருக்கே நடக்கலாம். இதில் வந்து 35,000 பொருட்கள் பார்வைக்கு வச்சுருக்குறாங்க. 35,000. அவங்களுக்கு ரிசர்வில் கிட்டத்தட்ட 1,00,000 பொருட்கள் ரிசர்வில் இருக்குது. ஆனால் 35,000 பொருட்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது முழுசாக பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாரிஸில் சில வாரங்கள் தங்க வேண்டி வரும் அடுத்த தடவை வரும்போது. ஸோ இந்த 35,000ல் 3 கலைப்பொருட்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதில் ஒன்று மோனாலிசான்ற ஒரு பெயிண்டிங். இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை யார் பெயிண்ட் பண்ணது? லியோனார்டோ டாவின்சின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் பெயிண்டர் இருந்தார். அவர் வந்துட்டு அவரோட கடைசி காலத்தில் ராஜாவோட ப்ரொடெக்ஷன் வேணும்னு எதிர்பார்த்தாரு. அப்போ ஃப்ரெஞ்சு ராஜா ஃப்ரான்சிஸ் த ஃபர்ஸ்ட்னு ஒரு ஃப்ரெஞ்சு ராஜா இருந்தார். அவர் வந்துட்டு அவர் இன்வைட் பண்ணார். அதனால தான் அவர் இங்கே வந்தார், லியோனார்டோ டாவின்சி. அவர் இங்கே வந்தப்போ அவரோட கையில் ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் தான் மோனாலிசாவோட பெயிண்டிங். ஸோ அந்த பெயிண்டிங்கை ஃப்ரான்சிஸ் த ஃபர்ஸ்ட் வந்துட்டு லியோனார்டோ கிட்ட வந்து வாங்கிக்கிட்டார். அப்படி தான் அது வந்துட்டு ஃப்ரெஞ்சு ராஜாவோட இதாகிடுச்சு, பெயிண்டிங், சொந்த பெயிண்டிங் ஆகிட்டு. அதுக்கப்புறமா வருஷத்தில் வந்த அடுத்தடுத்த ராஜா எமக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் அண்ணன் வந்துட்டு ராஜாவாக ஆகணும், தம்பி வந்து சாமியாராக ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்க கூடாது பதவிக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்கினாங்க. அப்போ துரதிருஷ்டவசமாக என்னாச்சுன்னா அண்ணன் இறந்துட்டார். ஸோ தம்பி சாமியாராக ஆக போக அரிசி வந்துட்டு சாமியாரா ஆக வேண்டியவர் வந்துட்டு ராஜாவாயிட்டார். அப்போ அவருக்கு வந்துட்டு சிலுவை போர் தானே, சாமிக்காக உள்ளதானேன்ட்டு அவர் பங்கேற்றப்போ இந்த அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க 12வது நூற்றாண்டுலேயே அவங்க குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண தெரியும், படிக்க தெரியும். அந்த காலத்தில் லேடிஸ்லாம் படிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்துட்டு நிறையா டெரிட்டரி அவங்களோட கையில், ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க, ஒரே ஒரு அண்ணன் அவரும் இறந்துட்டார். அப்போது அவங்க வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாயிட்டு.